ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி உண்மையோ பொய்யோ, ஆனால் பிஜேபி புகுந்த கூட்டணி மட்டும் விளங்கவே விளங்காது அப்படின்றத 100% அடித்து சொல்ல முடியும். இன்றைக்கி பிஜேபினால தான் பார்த்தீங்கன்னா பாமக அப்படின்ற கட்சியே ரெண்டாக உடஞ்சு போயிருக்கு. ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸும் இன்னொரு பக்கம் ராமதாஸும் மாறி மாறி சேற்றை வாரி இறச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு பிரஸ் மீட்டை கூட்டிய ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் மீது ஏராளமான பர்சனல் அட்டாக்கை வச்சிருக்கிறாரு. இந்த பர்சனல் அட்டாக்கை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் பாஜக கூட்டணியில் சேரலை அப்படின்னா எனக்கு நீங்கள் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்புமணியும் அவருடைய மனைவியும் என்னுடைய காலில் விழுந்து கெஞ்சினாங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. கூட்டணியில் சேரலை அப்படின்னா கொல்லி வைக்கக்கூடிய நிலைமை வருமா? அந்த அளவுக்கு பிஜேபி அன்புமணியை மிரட்டினாங்களா? அன்புமணி மீது இருக்கக்கூடிய அந்த சிபிஐ வழக்கு என்ன? அந்த வழக்குனால எப்படியெல்லாம் அன்புமணி தடமாறி போனாரு, அந்த வழக்கோட இப்போதைய ஸ்டேஜ் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் என் மகனுக்கும் எந்த மனக்கசப்பும் இல்லை. கசப்பு அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை. இனிப்பான செய்தியை மட்டும்தான் தருவேன். இது குறித்து நம்ம மே 29 பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் தான் ராமதாஸ் அவர்கள் ரொம்பவுமே சமாதானப்பட்ட முறையில் சாதுவாக பேசினார். ஆனால் ஒரு வாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரிலங்க. இன்னைக்கு பிரஸ் மீட்டை கூட்டி அன்புமணியை பர்சனல் அட்டாக் மூலமாக அவருடைய இமேஜை காலி பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த அளவுக்கு ராமதாஸ் கொந்தளிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த மே 24 தருமபுரியில் இருக்கக்கூடிய கடத்தூரில் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் மன உளைச்சல் இருக்கேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸை மறைமுகமாக சாடினார் என்பதற்காகவும், ராமதாஸ் அவர்கள் கூட்டிய அந்த மாவட்ட செயலர் கூட்டமோ அல்லது அணி நிர்வாகிகள் கூட்டமோ அதுக்கெல்லாம் ஆட்களை போக விடாமல் அன்புமணி தடுத்துட்டார் அப்படின்றது காரணமும் சொல்லப்படுது. ஆனால் இதையும் தாண்டி ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுடைய சமீபத்திய நீச்சலுக்குள்ள வீடியோ என்பது வெளியாச்சு. நம்ம இவ்வளவு ஆண்டுகால அரசியலை பார்த்துருக்கோம். தலைவர்களுடைய பர்சனல் வீடியோக்கள் ஏதாவது வெளியே வந்திருக்கா? அதுவும் அவங்க உள்ளாடை போட்டுக்கொண்டு குளிக்கக்கூடிய வீடியோ என்பது வெளிவந்திருக்கா? ஆனால் ராமதாஸ் அவர்கள் உள்ளாடை போட்டுக்கொண்டு குளிக்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவுச்சு. இது என்ன பிரஸ் வெளியிட்டாங்களா? இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ எப்படி லீக் ஆச்சு? அப்போ அன்புமணி தான் இந்த வீடியோவை லீக் பண்ணதற்கு காரணமா என்ற ஒரு அடிப்படையில் தன்னுடைய இமேஜை காலி பண்ணிட்டான். இன்னைக்கு அவனுடைய இமேஜை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவோடு ராமதாஸ் அவர்கள் இந்த பிரஸ் மீட்டை அணுகுனாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, ரெண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டைக்கு மெயினான காரணமே பிஜேபி தான். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அதிமுகவோட கூட்டணியை உறுதி செய்வதற்காக உள்துறை அமைச்சரான அமித்ஷா சென்னைக்கு வந்தார். ஆனால் அண்ணாமலையை முழுமையாக நீக்கணும், நயினார் நாகேந்திரன் புதிய தலைவர்னு சொல்லி அறிவிப்பு வர்ற வரைக்கும் அதிமுக கிட்டேருந்து எந்த சிக்னலுமே பிஜேபிக்கு வரவே இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய தலைவருடைய ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு சேரெல்லாம் போட்டு பெருசெல்லாம் வர சொல்லி கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ப்ரெஸ் மீட்டை நடத்தாமே இருந்தாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் கோயம்புத்தூரில் சிகிச்சைக்கு போயிட்டார், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் உட முடியாமல் அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிட்டார். எங்கே தான் மகன் இந்த கூட்டத்துக்கு போயிடுவாரோ, அமித்ஷா கூட போய் சேர்ந்துருவாரோ, கூட்டணியை இப்போதே அறிவிச்சிருவாரோ அப்படின்ற பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சரியாக அன்றைய நாளில் அன்புமணியை நான் நீக்கம் பண்ணுறேன், இனிமேல் நான் தான் கட்சிக்கு தலைவர் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு மிக முக்கியமான காரணம், ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட சேரலை அப்படின்னா நம்ம அதிமுக கூட போய் சேர்ந்துடலாம் அப்படின்றக்காண்டி தான். அப்போ அந்த அளவுக்கு அதிமுகவோட கூட்டணி போவதற்கு ராமதாஸும், இன்னொரு பக்கம் நான் பிஜேபி கூட தான் கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸும் பிடிவாதமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பிஜேபி கூட்டணி அமைச்சிட்டதுனால, பிரஸ் மீட்டில் வெளிப்படையாக சொன்னதுனால தான் இப்போ சித்திரை முழு நிலவு மாநாடு நடந்துச்சுல, அதில் ராமதாஸோடைய பேச்சை கவனிச்சிங்களா? அதில் அவர் என்ன சொன்னார்? நம்ம தனித்து நின்னே 4 சீட்டு ஜெயித்தோம், இப்போ கூட்டணிக்கு போய் தான் நம்ம 4 சீட்டு ஜெயித்தோம் அப்படின்றது அவமானமா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசினார்ல. அதற்கு மெயினான காரணம் என்னென்னா, அவங்க பிஜேபி கூட போயிட்டாங்க, இன்றைக்கி நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைனா பரவாயில்ல, நம்ம தனித்தே நிற்போம் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வந்துட்டது தான் காட்டுது. அந்த அளவுக்கு அவர் பிஜேபியை பார்த்து பயப்படுறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. இந்த ராமதாஸ் ஒன்றும் பிஜேபி எதிர்ப்பதனால பெரிய யோகியர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பிரஸ் மீட்டில் கூட அவர் மிக மோசமான தன்னுடைய சாதி வெறியை காட்டினார். என்ன அப்படின்னா, ஒரு தகப்பன்ட்டு அன்புமணி தோக்கலாம், ஆனால் ஸ்டாலின் கிட்டையும் திருமாவளவன் கிட்டையும் தோற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்பட்டமான சாதி வெறி. ரெண்டு பேரையுமே சாதிய கண்ணோட்டத்தில் பார்த்து தான் அவங்ககிட்டலாம் நீ தோக்கக்கூடாதுப்பா, என்கிட்ட கூட தோத்துப்போ, நம்மளாம் ஒரே சாதி அப்படின்ற ஒரு மனநிலை. அதுவும் தன்னுடைய மகனே சேற்றை வாரி இறக்கிறார், ஒரு சமூகமே அவரை புறக்கணிக்கிறாங்க. ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்தபோது கூட ஒரு மனிதனிடம் சாதி கண்ணோட்டம் தான் இருக்குது அப்படின்றதற்கு ராமதாஸ் ஒரு உதாரணம்.
அப்போ ராமதாஸ் வந்து பிஜேபியோட எதிர்க்கிறார் அப்படின்றக்காகவே அவர் ஒன்றும் யோக்கியமாக மாட்டார். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம், எப்படியெல்லாம் ஒரு கட்சியை ஒரு கேஸை வச்சு மிரட்டி உடைக்கிறாங்க பிஜேபி அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அன்புமணியும் அவருடைய மனைவியான சௌமியாவும் நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா எனக்கு நீங்கள் தான் கொள்ளி வைக்கணுன்ற கெஞ்சக்கூடிய அளவுக்கு, அப்படி என்ன பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்? இல்லைனா அன்புமணி செத்துருவாருன்னு தானே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் கொள்ளி வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த அளவுக்கு அன்புமணிக்கு என்ன நெருக்கடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2012ஆம் ஆண்டு அவர் மீது போடப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு தான். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2004 2009 வரை வந்து ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பரேலியில் இருக்கக்கூடிய ரோஹில்கந்த் அப்படின்ற மருத்துவக் கல்லூரி, அந்த கல்லூரிக்கும் மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் இருக்க இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கும் சட்டவிரோதமாக மாணவர் சேர்க்கைக்கு இவர் அனுமதி கொடுத்து விட்டார் அப்படின்றதான் ஒரு குற்றச்சாட்டு. இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல, இந்த மருத்துவக் கல்லூரிக்கு உச்சநீதிமன்றமும் எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் குழுவை அமைத்து அந்த கல்லூரியில் ஆய்வு பண்ணி அந்த கல்லூரியில் எந்த ஒரு வசதியுமே இல்லை, அந்த கல்லூரியை மூடுங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்த பின்பும் கூட அன்புமணி என்ன பண்ணுறாரு, அந்த கல்லூரியில் வந்து மாணவர் சேர்க்கைக்கு அனுமதியை கொடுக்குறாரு. அப்போ உச்சநீதிமன்றத்தையே அன்புமணி மீறி தான் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி என்பதை கொடுக்குறாரு. இது எல்லாம் சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிச்சு இவர் மீது கேஸை போட்டு 2012ஆம் ஆண்டு போடக்கூடிய அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் விசாரணை மேலே விசாரணை பண்ணி 2015 அக்டோபர் 7ஆம் தேதி சிபிஐ நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, இந்த அன்புமணி உள்ளிட்ட 10 பேர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்து உண்மைதான், அவன் மீது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க, குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாங்க. அந்த டைமில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பாமக தனித்து தான் போட்டியிடும், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 2016 தேர்தலை மையப்படுத்தி இயங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த கேஸை சிபிஐ நீதிமன்றம் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அன்புமணி ராமதாஸுடைய நடவடிக்கை என்பது அப்படியே மாறுது. டெல்லி ஹைகோர்ட்டில் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு, இதை எதிர்த்து இப்படிலாம் குற்றச்சாட்டை மேலே பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளுக்கு நடக்குதுங்க. அந்த சமயத்தில் தான் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், இனிமேல் திராவிட கட்சிகளை நம்பி ஏமாற மாட்டோம், வன்னியர் சமூக மக்கள் தனித்து நிற்பாங்க, நான் தான் முதலமைச்சர், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த ராமதாஸ் 2019 நாடாளுமன்ற தேர்தலை பிஜேபி கூட்டணியில் அமைத்து அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். இப்படி பிஜேபி கூட்டணியில் போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டிருந்தார்ல, அந்த கேஸ் 2019 ஜூலை 29ஆம் தேதி ஒரு தீர்ப்பை அந்த டெல்லி ஹைகோர்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த 10 பேர் மேலே போட்டு அந்த சார்ஜ் ஷீட்டை எல்லாம் நான் ரத்து பண்ணுறேன், மீண்டும் முதல்ல இருந்து சிபிஐ நீதிமன்றம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாங்க. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் ரத்து பண்ணப்பட்டு மீண்டும் முதல்ல இருந்து விசாரிப்பதற்கு அங்கே அனுமதி என்பது கொடுக்கப்படுது. அப்போ இந்த கேஸ்னால தான் அன்புமணி ராமதாஸ் இன்னமும் பிஜேபி பிடியில் இருக்கிறார் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுது. ஏன்னா இந்த கேஸில் போடப்பட்ட அந்த வழக்குகளுடைய பிரிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான பிரிவுகள். அந்த பிரிவுகள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டும் இருக்கு. செக்ஷன் வந்து 2 செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க. பிஎம்எல்ஏ கீழே இப்போ அது வந்து அதை இடி கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். அப்போ இடி கையில் எடுத்துச்சு அப்படின்னா காலம் ஃபுல்லாக ஜெயிலில் கழிதான் திங்கணும் அப்படின்ற பயம் அன்புமணி ராமதாஸுக்கு வந்ததுனால தான் நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கலை அப்படின்னா எனக்கு நீங்கள் தான் கொள்ளி வைக்கணும் அப்படின்ற சொல்லக்கூடிய நிர்பந்தம் அன்புமணிக்கு ஏற்பட்டிருக்கோம் அப்படின்ற கேள்வி இன்றைக்கி நமக்கு எழாமல் இல்லை. இது வெறும் அன்புமணிக்கு மட்டும் ஏற்பட்ட நிலைமை இல்லைங்க. நாடு முழுவதும் கேஸ் மேலே கேஸ் போட்டு இப்படி தான் ஒவ்வொரு கட்சியுமே துண்டாடக்கூடிய வேளையில் இந்த பிஜேபி ஈடுபடுறாங்க. அதை திமுக போன்ற சில கட்சிகள் எதிர்த்து துணிவோடு நிற்கிறாங்க. ஆனால் அன்புமணி போன்ற நபர்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக வாக்குகளை காரணம் காட்டியே நான் உங்களுக்கு அடிமையாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பிஜேபி கிட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா கட்சியை காணாமல் போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சி இந்த அளவுக்கு போயிருமோ அப்படின்ற பயம் ராமதாஸுக்கு வந்திருக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் அன்புமணியும் ராமதாஸும் எந்த அளவுக்கு தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேரங்கள் பேசுவாங்க, மாறி மாறி கூட்டணிகளை வந்து மாற்றுவாங்க அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு வருஷம் தான் இருக்குது 2026 தேர்தலுக்கு. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சண்டையை 2 பேரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு தேர்தல் என்பது நடக்க இருக்கிறது. அதிமுக கூட்டணி போய் சேர்ந்தோம் இல்லை பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்தோம் அப்படின்னா அங்கேயே ஒரு சீட்டாவது நம்மளுக்கு கிடைச்சிரும், நம்ம வந்து எம்பி ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி கணக்கு போடுறாரு.
சொல்கிறாரு. ஆனால் அதை எப்படியாவது கெடுத்துறோம்னு சொல்லிட்டு ராமதாஸ் தொடர்ச்சியாக இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அன்புமணிக்கு எந்த ஒரு பதவியுமே கிடைச்சிடக்கூடாதுன்ற நிலைமைக்கு ராமதாஸ் வந்துட்டார் அப்படின்றத இதன் மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா என்னதான் ராமதாஸுடைய அரசியல் மிக மோசமானது அப்படின்னாலுமே பிஜேபியோடைய அரசியல் என்ன அப்படின்றது அவருக்கு கண்கூடா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ இன்னைக்கு கொடுத்த அந்த பிரஸ் மீட் மூலமாகவே தன்னுடைய மகன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய கட்சி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், வன்னியர் சங்கம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை ராமதாஸ் எடுத்து விட்டார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. சரிங்க, அப்போ அன்புமணி மீது போடப்பட்ட சிபிஐ வழக்கு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? 2014ஆம் ஆண்டு 1 லட்ச ரூபா கட்டி ஜாமீனில் வெளிவந்துட்டார் அன்புமணி. இன்ன வரைக்கும் ஜாமீனில் தான் இருக்கிறாரு. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா 2012ஆம் ஆண்டே ஒரு வழக்கை சிபிஐ போடுது, 2015ஆம் ஆண்டு மோடி ஆட்சி வருகிறது. அந்த டைமில் குற்றச்சாட்டுகளை சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிபிஐயும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடுறாங்க. அப்படி இருந்தும் கூட இப்போ இவ்வளவு ஆண்டு காலம் இதை எடுப்பதா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு கோர்ட்டில் இவ்வளவு மெதுவாக ஒரு வழக்கு நடக்கும். ஆராசோடைய டியூஜி கேஸ் எவ்வளோ வேகமாக நடத்துனீங்க, செந்தில் பாலாஜியோடைய கேஸ் எவ்வளோ வேகமாக நடத்துனீங்க. செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டா அவர் இந்த வழக்கையே இது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு கேஸ், அந்த கேஸை அந்த அளவுக்கு பண்ண பிஜேபி அன்புமணி ராமதாஸ் ஒரு 2 மருத்துவக் கல்லூரிக்கிட்ட லஞ்சம் வாங்கி கொண்டு அவர் இப்படி வேணும் அனுமதியை கொடுத்து விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ அதுவும் உச்சநீதிமன்றமே தடுத்த போதும் அதை பண்ணியிருக்கிறார். அப்படின்றப்போ இதற்காக அந்த வழக்கு மட்டும் ஸ்பீடாக நடக்க மாட்டேங்குது. சிபிஐ என்ன பண்ணுது? இதில் வெக்கமே இல்லாமல் அன்புமணியை பாருங்களேன், கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துச்சா சிபிஐ வழக்குக்கு மாற்றுங்க, டாஸ்மாக் வழக்கு வருதா சிபிஐக்கு மாற்றுங்க, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு வருதா சிபிஐக்கு மாற்றுங்க. இப்படி சிபிஐக்கு மாற்ற சொல்லி சிபிஐ வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சொன்னதை பார்த்தோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு சிபிஐ வழக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உங்களுடைய வழக்கே சாட்சியாக இருக்கே. அப்போ இவர்களை நம்பக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? அன்புமணி ராமதாஸ் தான் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்பதற்காக ஒரு கட்சியே தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களையே பிஜேபியிடம் போய் அடமானம் வைக்க பார்க்கிறார். அவர் ஜெயிலில் கழிதிங்க கூடாது என்பதற்காகவே, அவர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தொடர்ச்சியாக தன் தந்தையை கூட எதிர்த்து பிஜேபி கூட கூட்டணியில் சேர நினைக்கிறார். இல்லைன்னா எனக்கு கொல்லி வச்சிருவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிரட்டல் அவருக்கு வந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ உங்களை காட்டி தான் அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்றத இனியாவது இந்த 2 பேரையும், ராமதாஸையும் அன்புமணியும் பின்பற்றக்கூடிய மக்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கிறணும் அப்படின்றதான் இன்னைக்கு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி.